ஓகே ஆஸ்க் ஆஸ்க். நீங்க நைட் 11 மணிக்கு படுத்தாலும் வெளியே நீங்க வந்து 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 6 மணி 6:30 வரைக்கும் நீங்க வந்து தேவையான மெடிடேஷன் யோகா மற்றதெல்லாம் முடிச்சிருங்க. என்னால அது பண்ண முடிய மாட்டேங்குது. இது எப்படி சரி பண்றது? முதல்ல நான் எந்திரிச்சாலும் செய்ய முடியுங்க. எந்திரிக்கும் போதே எந்திரிக்க முடியறது இல்லைங்க. எந்திரிக்கும் போது அப்படியே அலாரம் வச்சா டக்குன்னு ஒரு டம்னு ஒரு கை போட்டு நினைச்சிட்டு இழுத்து முடிஞ்சு அவனுக்கு 11 மணிக்கு படுத்து 7 மணிக்கு செட் பண்ணணும். 11 மணிக்கு படுத்து 7 மணிக்கு ஏன் எழுறீங்க? 7 மணிக்கு ஏன் எழுறீங்க? ஏன் 8 மணிக்கு எழுத மாட்டேங்கிறீங்க? 7 மணிக்கு ஏன் எழுறீங்க? அதுக்கப்புறம் வேலை இருக்கேன்னு அவசரப்பட்டு எழுந்திரிக்கிறதுல எழுந்திரிக்கிறோம். அதாவது முதல் பதிலா தான் எதிர்பார்த்தேன். நீங்க கடைசி பதில் சொல்றீங்க. உங்க மனசுல சாப்பாடு எழுந்திரிச்சு குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் பண்ணணும், டிஃபனு எல்லாம் மனசுல போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட 7 மணிக்கு ஆமாவா? டியூட்டி இன்ட்ரெஸ்டா பண்ணணும். இல்லைன்னா டேஸ்ட் வராது. நீ திட்டி குழந்தைய அடிச்சுதான் வளர்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டியூட்டியோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்ப பாருங்க, இந்த 4-5 பேர் அம்மா தான் படம் பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கேன் சொல்றாங்க. மொத்தமா முட்டிங்க. ஏன் கேட்டீங்கன்னா, எதுலையுமே ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் என்பதுன்னா உங்களை அறியாமையே அந்த ஆர்வத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளை உங்களுக்கு தெரியாம உங்க மனசு பண்ண ஆரம்பிச்சு. ஆர்வத்தை எப்படி வளர்க்கறதுன்னா 2 இருக்கு. ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் பிரெயினுக்கு ட்ரீட் பண்றது ஆர்டிபிஷியலா. இன்னொன்னு, உங்களுக்கு ஒன்னா முட்டிவலி, இல்லை முதுகுவலி, இல்லை கால்வலி, இல்லை வேற ஏதோ ஒரு உடம்புக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மனசுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காகவாவது அந்த ஆசையை வளர்க்குறீங்க. ஆசையை வளர்க்காம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சாதாரணமா நான் ஆபரேஷன் போய் ஒரு 4 மணிக்கு ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு மனசு பண்ணிக்கிறீங்க. நான் 11 மணி இல்லை 12 மணிக்கு படுத்தப்ப 3 மணிக்கு முடிப்பாயிட்டு. 4 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணுங்கிறத விட ட்ரெயின்ல என்னத்துக்காக போறீங்கிறத இம்பார்ட்டன்ட். தம்பி கல்யாணம், அக்கா பொண்ணு கல்யாணம், ஏதோ ஒரு போகணும், இல்லை யாரோ வர்றாங்க அவங்கள போய் பார்க்கணும், பிக்கப் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தோட சேர்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க வளர்த்துருக்கீங்க. அதனால உங்களை அறியாமையே 1 hour பிஃபோர் லேட்டா போட்டு எந்திரிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ராஜயோக பயிற்சி ஆரோக்கியம் ஆரம்பம். இது எப்படியாவது நான் பண்ணி என்ன நான் வந்து என் உள்ள இருக்கிற பிளஸ் மைனஸ் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகம் இருக்கு. சாப்பிட்றது நான் எதுக்காக, தூங்குறது எதுக்காக, அந்த மாதிரி இந்த பயிற்சி எனக்கு எதுக்காக தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்க தலைக்கு போகணும். போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாம இருக்கு. நான் 3 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன் என் மொபைலில். 2:30 மணி 2:15 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்ஸிமம் போகுது. இதே மாதிரி எனர்ஜியா இருக்கு. நம்ம மனசுல ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி தலையை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதனால உங்களுக்கு விழிப்பான கூட என்ன ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சுனேன் அப்படி திரும்பி போக்கு படுத்தோம். மனுஷனுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மனுஷனுக்கு மேக்ஸிமம் 5 மணி நேரம் தூக்கம் போகும். ஆரோக்கியமா இருக்கிற மனுஷனுக்கு 5 மணி நேரம் தூக்கம் போகும். அதுக்கு மேல சோம்பேறி படாது. சரி, நீங்க எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சுட்டா நீங்க சொன்ன மாதிரி தியானம் பண்ற தூக்கம் வருது. தூக்கம் என்றால் என்ன? தூக்கம் எது வருது? பாடி மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. களைப்பு போக்குறது தான் தூக்கம். தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? களைப்பு போக்குறது தான் தூக்கம். தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? சோர்வு. சோர்வு ஏன் வருது? உடம்புல எனர்ஜி இல்லாதனால சோர்வு. எனர்ஜி லெவல் குறையுது. எனர்ஜி லெவல் குறைஞ்சதுன்னா சோர்வு வருது. அப்ப தூங்குறதுனால என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. ஜீவகாந்த சக்தின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி கிடைக்குது.
இந்த எனர்ஜி இல்லாத வரைக்கும் தூக்கம் வந்துட்டு தியானம் எனர்ஜி எந்தெந்த விதத்தில் நீங்க அடையலாம்? ஃபுட்டு, ஸ்லீப்பிங், மெடிடேஷன், பிராணாயாமம். ஃபுட்டு தியானம் பிராணாயாமம் பண்ணணும், ஃபுட்டு சாப்பிட முடியாது. ஸோ அந்த எனர்ஜி நம்மளால அட்வான்ஸாக எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சீக்கிரம் எழுந்திருக்கணும். ரத்த ஓட்டம் எல்லாரும் தான் பிராணாயாமம் பண்ணணும். சும்மா எழுதிக்கிட்டே நான் எழுந்திரிச்சிட்டேன், பல்லு தேய்ச்சிட்டு டாய்லெட் போட்டு வந்துட்டு உட்காந்து பிராணாயாமம் பண்ணக்கூடாது. ரத்த செலவு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றா வாக்கிங் போகணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஜாகிங் போகணும், ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணும். பண்ணிட்டு ரத்த பாயும். ரத்த ஓட்டம் பாயறது தான் பிராணாயாமம் பண்ணணும். ரத்த ஓட்டம் பாயறப்பவே உங்க பிரெயினுக்கு ரத்தம் நல்லா போறதுனால தூக்கம் போயிடும். ரெண்டாவது, நீங்க பிராணாயாமம் பண்றதுனால அடிஷனல் பிராணத்தை உடம்புக்கு போறதுனால தூக்கம் போயிடும். எக்ஸசைஸ் பண்ணாம பிராணாயாமம் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸும் பிராணாயாமம் பண்ணாம தியானம் பண்ணக்கூடாது. என்னதான் உங்களுக்கு தியானம் வச்சிருக்கு வீட்டில்னா, ரெண்டாவது நீங்க பிராணாயாமம் நாடி சுத்தி பண்ணிட்டு எக்ஸசைஸ் நான் சொன்னதுல ஒரு 5 சைக்கிள் 10-15 சொன்னேன். கொஞ்சமா பண்ணி ரத்த சேவை பண்ணணும். ரத்த சேவை இல்லாம பிராணாயாமம் பண்ணவே கூடாது. இப்போ பிராணாயாமம் வந்து 2 பக்கம் கதெல்லாம் பூட்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள வந்து புதுக்குள்ள உட்காந்து செய்யறத விட வெளியில வந்து 4 மணிக்கு வந்து போர்ட்டிகோல அந்த மாதிரி செய்யறதுதான் நல்லது. வெளியே போகக்கூடாது. இல்ல போர்ட்டிகோல அந்த மாதிரி போர்ட்டிகோல செய்யறது நல்லது. தியானம் ஓபன் ஸ்பேஸ்ல செய்யக்கூடாது. டீ போர்ட்டிகோல ஓபன் ஸ்பேஸ்னா ஓபன் ஸ்பேஸ் இல்ல. அது போர்ட்டிகோ மாதிரி இருக்கு. போர்ட்டிகோல மேல இருக்கு வரலாம். இல்ல ரூம்குள்ள செய்யறது நல்லதுங்களா? ஏன் வெளியே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க சொல்லி பார்ப்போம். இல்ல ஆன்மீக வெளியே தான் பண்ணலாம் கேக்குறேன். வெளியே பண்ணக்கூடாதுங்களா? பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி 2 மூக்கு ஓபன் பார்க்கணும். தூக்கம் வந்து காணும். சுஷ்ம நாடி ஆக்டிவா இருந்தா தூக்கம் வராது. சுஷ்ம நாடி ஆக்டிவா இருந்தா தூக்கம் வராது. 2 மூக்கு ஓபனா இருந்தா சுஷ்ம நாடி ஆக்டிவா இருக்கு அர்த்தம். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண உடனே மூக்கு ஓபன் ஆயிடும். பிராணாயாமம் பண்றீங்க. பிராணாயாமம் பண்றதுக்கு தியானம் உட்காரணும். தியானம் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணணும். 2 மூக்கு ஓபன் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா நியமமா பண்ணீங்கன்னா தியானம் உட்கார்ந்தா உடம்பு தள்ளாடாது, தூக்கம் வராது. நீங்க ஓப்பன் ஏரியாவில் உட்காரலாம். ஓப்பன் ஸ்பேஸ்ல ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, சில சமயத்தில் தெரியாம 2 மூக்குல ஒரு மூக்கு தான் ஓப்பன் வச்சுக்கோங்க. இந்த வலது பக்கம் மூக்கு கோல்டு, இடது பக்கம் மூக்கு ஹாட்டு. வலது பக்கம் மூக்கு கோல்டா இருக்கிறீங்க, நீங்க வெளியே பக்கம் தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு கூலாயிடும். உடம்பு கூலாயிடுச்சு, உடம்பு கூலாக ஹாட்டாகும், ஹீட்டாகும். ஸோ விதமாக கோல்டு ஹீட் ஏன் கொடுத்துருக்காங்க? விதமாக கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியே போகக்கூடாதுங்க. கிளைமேட் பனி கூட்டிட்டு இருக்கோம்ல, அந்த பனிக்காலத்தில் இருக்கீங்க உடம்பு ரொம்ப கூடாது. உடம்பு ரொம்ப கூடாச்சுன்னா நான் சளி பிடிச்சிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகணும். சளி பிடிச்சிக்கும், கஃபம் பிடிச்சிக்கும், கட்டிடும். அதுதான் உள்ள பண்ணணும். ஜன்னல் உள்ள